ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அட்வான்ஸ் குச்சு. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், தென் இதோடு சேர்த்து ஒரு ஸ்லைட் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோட் வேர்ட்ஸ் தான் நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் அதாவது நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. சாரீ, ஷால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பீட்ஸ், இந்த டைப் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய பீடு. தென் நீடில், இது வந்து நம்பர் 10 0.75 mm நீடில் எடுத்திருக்கேன், க்ரோச்சாட் நீடில். நமக்கு தேவையான பாபின், 5 பாபினில் த்ரெட்டை சுற்றி டோட்டலாக மெயின் கண்டும் சேர்த்து 6 த்ரெட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சாரியில் நம்ம ஜிக்ஸாக் அடித்து வச்சுருப்போம் இல்லையா, இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சாரியோட எண்டில் நாட் போட்டு ஆரம்பிச்சிடலாம். 2-3 தடவை கையில் விரலில் சுற்றிக்கோங்க. நல்லா க்ரிப்பாக இருக்கணும், எந்த பிசுறும் இல்லாமல் இருக்கணும். அப்படியே செயின் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் 3 செயின் போடுறேன். 3 செயின் போட்டுட்டு கிளாத்தில் அதை நான் லாக் பண்ணிடுறேன். சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடுறேன். இப்போது இதில் நம்ம பீடு ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீடில் பீடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நூலில் உள்ள லோட் பண்ணிவிடுங்க. தென் ஒரு செயின் போட்டுட்டு கிளாத்தில் லாக் பண்ணிடலாம். கிளாத்தில் நான் சிங்கிள் க்ரோஷா தான் போட்டு லாக் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு கிளாத்தோட சேர்த்து த்ரெட்டை லாக் பண்ணிவிடுங்க. அடுத்து திருப்பி நம்ம பீட் ஏற்றிடலாம். 3 செயின் சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு பீட், திருப்பி கிளாத்தோட சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிட்டு திருப்பி 4 செயின். இது வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஃபுல் சாரீக்கும் நீங்கள் முடிச்சிடணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லேயர். இதுக்கப்புறம் தான் அந்த 4 செயின் கேப்பில் நம்ம வந்து குச்சு கட்ட போகிறோம். நம்ம போன வீடியோவில் ப்ளைனாக பீடே ஏற்றாமல் டைரெக்டாக குச்சு கட்டியிருந்தோம். அதாவது 4 செயினாக ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் செயின்லேயும் நம்ம வந்து குச்சு கட்டியிருந்தோம் ஹெவியாக. இப்போ வந்து நடுவில் ஒரு பீடு வரப்போகுது. ஸோ ஒரு பீடு குச்சு, ஒரு பீடு குச்சு, அந்த மாதிரி நமக்கு அழகாக தெரியும். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பீடு 4 செயின் போட்டு சாரி இதே மாதிரி நம்ம வந்து மாற்றி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, தச்சுட்டேன். இப்போ இதில் எப்படி குச்சி கட்டுறது அப்படிங்கிறத கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணிவிடுங்க. ஊசியில் நம்ம வந்து ஊசியை நம்ம வெளியே எடுக்க மாட்டோம். அந்த செயினில் இருக்க அந்த ஊசியில் கட் பண்ணதை அப்படியே வெளியே இழுத்து விட்ருங்க. அப்போ அது வந்து நல்லா லாக் ஆகிடும், தெரியாது, பயம் இல்லை. நம்ம குச்சி கட்டும் போது அதோடு சேர்த்து நம்ம கட்டிக்கலாம். நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் இந்த பீடு ஒரு கேப் இந்த கேப்ல தான் நம்ம வந்து குச்சி கட்ட போகிறோம். இந்த கேப்பில் ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் இருக்க அந்த 4 செயின் கேப்பில் நம்ம வந்து குச்சி கட்ட போகிறோம். இந்த கேப்பில் நான் இதில் வந்து கட்டுறதுக்காக நம்ம வந்து 100 த்ரெட்ஸை வந்து எடுத்து சுற்றி நம்ம வந்து மேலே இதுதான் நம்ம க்ளூ போட்டு வச்சிருக்கோம். ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருந்துச்சு. இது ஒரு நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேப்பில் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்தது தான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு வெயிட் வச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இதை கட்டிட்டு இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். குச்சி கட்டுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். நம்ம ஜரி த்ரெட் வச்சு 3 தடவை நாட் போட்டு நம்ம குச்சி கட்டிட்டு கீழே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம குச்சி ரெடி ஆகிடும். ஸோ இந்த டைப் ஆஃப் குச்சி நம்ம போட்டாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படின்னு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பீட்ஸ் வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் பீட்ஸ் வேணால் நம்ம வைக்கலாம். சின்ன பீடில் இருந்து நல்ல பெரிய பீடு வரைக்கும் நல்ல லென்த்தியான பீடு, எந்த பீடு வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு சிம்பிளாக நம்ம சாரியை அழகாக டெக்கரேட் பண்ண முடியும். இந்த டிசைனை யூஸ் பண்ணி போட்ட சாரீ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு 2 சாரீ அட்டாச் பண்ணியிருக்கேன். சாரியோட கலர்ஸை எடுத்து நம்ம கீழே குச்சி கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நிறையா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.